எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். நான் காலையில இந்த வீடியோ போடலான் இருந்தேன், கொஞ்சம் வேலை, அதனால போட முடியல. நேற்று வந்து நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தான் துவக்க போறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்பயுமே தங்க புஷ்பம் தான், யாரும் பார்க்க முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல முக்கிற மாதிரி இந்த மீடியாஸ், அப்புறமேட்டு வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சுத்தி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா பல மீடியாக்கள் பல பேரை வந்து பைட்ஸ் எடுக்கிறாங்க. அதுல ஒரு பைட்ஸ் நான் என் கண்ணில் பட்டுச்சு, நான் பார்த்தேன். அதுல என்னன்னா, ஒரு பெண்மணி வந்து பேசுறாங்க, ஒரு சகோதரி. அவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னா, அவ்வளவு உரிமையா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை பத்தி பேசுறாங்க. சரி, பேசுறாங்களா, அதுல ஒரு லாஜிக் இருக்கா? அவங்க கேட்டாங்க, என்ன ஸ்டாலின், நீ வந்து வந்தவனே வந்து கொடுத்துட்டியா? என் புள்ள 1000 ரூபாய் கொடுத்துச்சு, வந்தவனே 1000 ரூபாய் கொடுத்துச்சு. சரி, ஓகே, கொடுத்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. அது எப்படி கொடுக்க வச்சாங்கன்ட்டு சட்டமன்ற நிகழ்வு வந்து பார்த்துருப்பீங்க. சரி, ஏன் லேட்டா கொடுத்தாங்கன்னு புரிதல் இருக்கணும்ல. புரிதல் எல்லாமே இருக்காங்க. இது வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு பேசுங்க. ஒரு விஷயம் பேசுறப்ப ரொம்ப சைல்டிஷா இருக்குது, ரொம்ப சில்லறத்தனமா அப்படி சொல்லக்கூடாது. சரி, சைல்டிஷா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ஓப்பனா அவங்களை அப்படிதான் சொல்லணும். சில்லறத்தனமான பேச்சு தான் இருக்குது இதுல, அதனால சில்லறத்தனமானே சொல்லலாம், தவறு கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, யோ ஸ்டாலின், எனக்கு அவர் பேர் சொல்றது கூட சங்கடமா இருக்கு. ஸ்டாலின், நீ கொடுத்துட்டியா? ஏன் கொடுக்கல? நான் என்ன சொல்றேன்னா, இது பேப்பர் கிடையாதும்மா தாயே, இது பேப்பர் இல்ல. ரோட்ல நின்னா என்ன ஆளுக்கு ஒண்ணு கொடுக்கறதுன்னு. ஒரு குடும்பத்துல கல்யாணம், பொண்ணு கொடுத்தவங்க வாங்கினவங்க அப்படின்னு மருமகள், மகள், அப்புறம் அண்ணன், நம்பி, இப்படி எல்லாம் ஆளுக்கு ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க. சிலர் வந்து ஒரு ஒரு எல்லைக்கு மேல, வருமானத்துக்கு மேல போறாங்க. 15 வீடு வாடகை வருது, அவங்களும் இதுக்கு அப்ளை பண்றாங்க. இதெல்லாம் வந்து முறைப்படுத்தணும். இதுக்கெல்லாம் மேல பல பேர் வீட்டுல வந்து வங்கி கணக்கு எண், புரியுதாமா உங்களுக்கு எல்லாம்? இதெல்லாம் புரியுதாமா? வங்கி எண் கிடையாது, அத வந்து வங்கி கணக்கை துவங்க வைக்கணும். அவங்க வந்து அதுக்கு ஏற்றவங்களான்னு பார்க்க வைக்கணும். அதுக்கு அவ்வளவு நாள் ஆச்சு. அறிஞர் அண்ணா பிறந்த அன்னைக்கு செப்டம்பர் 15 அன்னைக்கு இந்த திட்டத்தை முழுமைப்படுத்தி 1,15,00,000 பேருக்கு மேல பயனாளர்களை கரெக்டா ஆவணங்கள் தயார் பண்ணி 2023 செப்டம்பர் 15 துவக்கி வைக்கிறாங்க. நீங்க என்னைக்கு தங்க மகன், தங்க தாய் மாமனா அந்த திட்டத்தை துவக்கிறீங்களோ அதே அன்னைக்கு எங்க தலைவர் கடந்த 2023ஆம் ஆண்டு துவக்கி வைக்கிறாங்க. சரி, ஓகேமா. ஏமா அவர் லேட்டா கொடுத்தது உங்க அண்ணுக்கு தெரிஞ்சு, வந்தவனே கொடுத்தது உங்க அண்ணுக்கு தெரியலையாமா? ஏமா நானு கேக்குறேன், 4000 ரூபாய் அரிசி உதவி, அரிசி பெறுவாங்களா குடும்பம், ரேஷன் கார்டுல வந்து அரிசி வாங்குற எல்லாத்துக்கும் 4000 ரூபாய், ஆவின் பாலுக்கு லிட்டருக்கு 3 ரூபாய், ஃப்ரீ பஸ், அதாவது மகளிர் விடியல் பேருந்து. கொரோனா டைம்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்களுக்கும் முழு செலவையும் அரசாங்கம் ஏத்துக்கிச்சு. இதெல்லாம் இல்லைங்கிறீங்களா? இதெல்லாம் மறந்து போயிட்டீங்களாமா? திரைக்கு வச்சு மலைக்குதாமா அவங்கள? ஏமா நான் கேட்கிறேன், பெட்ரோல் விலை கூச்சார், அதெல்லாம் உங்களுக்கு ஏமா தெரிய மாட்டேங்குது? திரை கவர்ச்சியில நீங்க அழியறீங்கன்னு தெரியுது, அதுக்காக ஒரு மனிதனை அவ்வளவு அநாகரிகமா பேசுறீங்களே. இது நான் என்ன கேக்குறேன்னா, இந்த முந்தைய ஆட்சியில இருந்தவங்களுக்கு அவர் தான் இந்தியாவிலேயே முதல்ல, இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த திட்டத்தை மகளிர் உரிமை தொகையை கொண்டு வரல, இவரு தான் கொண்டு வந்தாரு. அதுக்குண்டான நேரம் காலம் கொடுக்கணுமா இல்லையாமா? இவரு மாதிரி இப்ப ஃபைல் வெறும் கையெழுத்து போட்டா பணம் போகும். வெறும் கையெழுத்து போட்டா, இதை கொண்டு வந்தது யாருமா? இது என்ன பஸ்ஸாமா? மக்களுக்காக வெளியே போகுது, அந்த பேருந்தில் ஏறி பயணிங்கன்னு சொல்றதுக்கு அது பண்ணாருமா? அவர் கையெழுத்து போட்ட உடனே கவர்மெண்ட் பஸ்ல எந்த பயணிகளுக்கும், பெண் பயணியாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து இலவசமா பேருந்து கொடுத்தாருமா? நீங்க என்னமா வந்து இப்போ ஏதோ வந்து வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி விட்டா தமிழ்நாட்டை உருவாக்குனதே மிஸ்டர் ஜோசப் விஜய் சார் தான் சொல்லுவீங்க போல. அதையும் ஏத்துக்கிற மனநிலை மேலதான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஒரு விஷயம் பேசுங்க, நாங்க ஏத்துக்கிறோம், தயவு செஞ்சு அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுட்டு பேசுங்கம்மா. ஏமா நீங்க ஒருத்தர் தூக்கி கேட்கறதுக்கு ஒருத்தர் மட்டம் தட்டுறீங்க? இது பேப்பர் இல்லம்மா, புரிஞ்சுக்கிங்கம்மா. இது பேப்பரே கிடையாதுமா, இது பேப்பர் கிடையாதுமா. கண்டிப்பா அந்த கால நேரம் தேவைப்பட்டுச்சு. இப்ப நீங்க எதுக்குமா கால நேரம் கேக்குறீங்க? இவர் புதுசுங்கிற. ஏன் இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் எப்ப முதலமைச்சரா இருந்தாரு? துணை முதலமைச்சரா இருந்தாரு. ஆனால் எந்த காரணமும் சொல்லாம அவங்களும் அதே கடன் வச்சுட்டு போனாங்க. ஓகேமா, இதே கடன் வச்சுட்டுதாம்மா இவர் அந்த திட்டத்தை சிறப்பா செஞ்சாரு. நீங்க உன்னை மறைக்கிறதுக்கு முட்டு கொடுங்க, நான் வேணான்னு சொல்ல, முட்டி கொடுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.